விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதம் பிறந்துருச்சுங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க, சிற்றின்ப உறவால் சிக்கல்னு. எதிரியார் துரோகியார்னு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. விருச்சிகம் காலபுருஷனுடைய 8வது ராசி. யாராலையும் இவங்கள மாதிரி அறிவாக இருக்கவே முடியாதுங்க. அறிவு பயங்கரமாக இருக்கும். நிறைய விஷயத்தை எப்போவும் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கடினமான வேலையெல்லாம் கூட ஈஸியாக முடிச்சிருவீங்க. மேக்சிமம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் தான் இருப்பீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருந்தாலும் பழகிட்டால் எல்லாரையும் அன்பால் ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி. கோவமே வராது. எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை எப்போவும் மீறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. எப்போவும் தன்னோட குடும்பம்னு குடும்பத்தை நினச்சே ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசி. உழைக்கக்கூடிய திறமை, உழைப்பாளிகள், லட்சியத்தை அடையணும்னு இருப்பீங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச தமிழ் விஸ்வாவசு வருஷத்தோட பலன்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். விஸ்வம் அப்படின்னா உலகம், வசு அப்படின்னா நிறைவு, விஸ்வாவசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே. அதனால் உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் பேர். அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள். மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்குங்க. கும்ப லக்னம் அப்படிங்கிறது, கும்பம்னாலே பொதுவாக கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறக்குது. மிக மிக உத்தமான லக்னம். அடுத்து இந்த வருஷம் 2 கிரக பயிற்சிகள் நடக்குது. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளுமே இருக்குது. திருக்கணிதப்படி குரு பயிற்சி இனிமேல் தான் வரப்போகுது. ராகு கேது பயிற்சியும் இனிதாங்க வரப்போகுது. சனி பயிற்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியோட மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்தில் குரு பயிற்சி, ராகு பயிற்சி 2 மட்டும்தான். இப்போது விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். கடந்த நாட்களில் போன வருஷங்களில் எல்லாமே அர்த்தாஷ்டம சனி. அதனால் பலர் ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய மேடு பள்ளங்களில் தாண்டி வந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை இது, இவ்வளோ கஷ்டம், வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தன்னம்பிக்கையை இழந்து உடஞ்சி போய் உக்காந்துருப்பீங்க. இப்போது 5ஆம் இடத்துல வர்றாரு. அதனால் சிரமங்கள் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அதனால் அஷ்டம குருவாக இருக்குது. அஷ்டம் குரு அப்படிங்கிறது பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் யாருக்காச்சும் பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்பி வர்றதில் காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் கடன் வாங்கினாலும் கட்டுறதுல காலதாமதமாகும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை உணவு சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க, அது நல்லது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருளோ அல்லது காரம் அதிகமாகவோ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உப்பு நோய் இருந்துச்சு அப்படின்னா உப்பை குறைச்சிக்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த வருஷம் வெளியிடங்களில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சுகாதாரமான இடங்களில் சுத்தமான இடத்துல மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். இந்த வருஷம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமான கடன் வாங்கி தொழில் விஸ்தரிப்பு செய்கிறத தவிர்த்துக்கணும். கடன் வாங்காமல் உங்கள் கையில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் எந்த தொழில் செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா போதும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்களில் ஏற்படும், ஆனால் பெரிய பதவி உயர்வெல்லாம் இருக்காது. இருக்கிற வேலையை அப்படியே இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் உருவாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பின அதே கம்பெனியில் இருப்பீங்க. அதுவே நல்லது. எதிர்காலத்தில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த வருஷம் மாறினாலும் பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேறு கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை விட்டுறாதீங்க. அப்படி வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா 3-4 மாதத்துலேயே வேலை இல்லாத சூழ்நிலைகள்லாம் உருவாகும். முக்கியமாக பணத்தட்டுப்பாடு ரொம்பவே ஏற்படுங்க. அதிகமாக வருகிற நாட்கள்ல எல்லாம் இந்த காலம் அமைஞ்சிருக்கு. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். தேவை இருக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக செலவிடுறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாமல் யார் எதை கேட்டாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு மற்றவங்களுக்கு செய்யுங்க. எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இந்த வருஷம் 3 மாதம் 12 மாதங்கள் உங்களுக்கு குருபலன் இருக்குது. முதல்ல சித்திரை மாதம் குருபலன் இருக்குது. அடுத்து ஐப்பசி கார்த்திகை மாதம். இந்த 3 மாதத்துலேயும் குருபலன் இருக்குது. இந்த குருபலத்தில் உங்களுக்கு திருமணம் முடிவச்சு அப்படின்னா சீக்கிரமாக திருமணத்தை நடத்திடணும். அதிகமான காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறதில் உங்களுக்கு சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு திருமணம் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் காலதாமதம் செய்யாமல் திருமணம் முடிவாயிடுச்சு அப்படின்னா உடனடியாக திருமணத்தை நடத்தி முடிச்சுறதே நல்லது. உங்களுக்கு சிறப்பு அதுதான். காலதாமதம் செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற வாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் மருத்துவ சுபம் அதிகமாக நீங்கள் செய்ய வேணாம். ஒருவேளை உங்களுக்கு கருத்தரிச்சு அப்படின்னா தானாகவே அது மருத்துவ ரீதியாக கருத்தரிச்சிருச்சு அப்படின்னா வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. வெளியிடங்களுக்கு பிரயாணம் செஞ்சீங்க அப்படின்னா கரு களைவதுக்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதை வெளியில் உறுதியாகும் வரைக்கும், அதாவது 5 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கணும். வளைகாப்பு சீமந்தம் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகமாக ஆடம்பரமாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பிரார்த்தனை பேரில் மட்டுமே குழந்தை பாக்கியம் அமையும். அதே மாதிரி இந்த வீடு மனையெல்லாம் வாங்க முயற்சி செய்வவங்களுக்கு இந்த 1 வருஷம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது. ஒரு வேளை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கு கோர்ட்டு கேஸு இல்லாத இடமா பார்த்து வாங்கிறது ரொம்பவே நல்லது. 1க்கு 2 தடவை யோசித்து விசாரித்து வீடு மனைகளில் வாங்கிறது ரொம்பவே சிறப்பானது. புதிய வாகனத்தை வாங்குறதையும் பழைய வாகனத்தை வாங்குறதையும் இந்த வருஷம் தவிர்க்கணும். இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் செஞ்சு சரி செஞ்சு ஒட்டி கொள்வது ரொம்பவே சிறப்பானதுங்க. பெண்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தன்னோட குடும்பத்தை தவிர மற்றவங்க கிட்ட, அதாவது குடும்பத்தில் மற்ற பெண்கள் கிட்ட பேசும்போது தேவையற்ற வாதங்களை செஞ்சீங்க அப்படின்னா இடமாற்றங்கள், அதாவது
தனி குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். தேவையில்லாத செலவுகளும் ஆயிரும். அதாவது இந்த வருஷத்தில் தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகிற மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா வடக்கு திசை இருக்கிற வீடாக பார்த்து போங்க. வேறு திசைகளில் உங்களுக்கு ஒத்து வராது. இந்த வருஷம் விவசாயிகள் ரொம்பவே கருத்தோடு செயல்பட்டு விதை பயிரிடணும். யோசித்து பயிர் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா இந்த வருஷம் ஒரு தரிசு நிலங்களாக வைத்துவிடும். அல்லது மரங்களை நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மகசூல் கிடைக்கும். 3 மாதம் 6 மாதத்துக்குரிய பயிர்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்க அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு செல்லாமல் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வயசானவங்க அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு செல்றதையும் தவிர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. தெய்வ ஸ்தலங்களை யாத்திரைக்கு போகும்போது மற்றவங்களோட துணையோடு போங்க. யாராவது வந்தீங்க அப்படின்னா, யாராவது உங்களை கூட்டிகிட்டு போக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட போங்க. பெரிய தோஷங்கள் எல்லாம் ஏற்படுத்தாது. வெளி இடங்களில் கண்ட இடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிட்றத ரொம்பவே தவிர்க்கிறது, அடியோடு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மாணவர்கள் ரொம்ப கவனத்தோடு படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இல்லைனா மதிப்பெண்கள் குறைஞ்சு அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். படித்த மாணவர்களுக்கு முதல்ல சாதாரண கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நடக்க போகுது. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு எப்போவுமே முழுமையாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க.